தமிழ்நாட்டில் மேற்கொள்ள உள்ள வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்திற்கு பாஜக, அதிமுகவை தவிர்த்து அனைத்து கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. உள்நோக்கத்தோடு வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை தேர்தல் ஆணையம் மேற்கொள்வதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் தொடர்பாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தலைமையில் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து கட்சிகளின் கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. இதில் தேசிய கட்சிகளான பாஜக, காங்கிரஸ், இடதுசாரிகள், ஆம் ஆத்மி, பகுஜன் சமாஜ், மாநில கட்சிகளான திமுக, அதிமுக, தேமுதிக, நாம் தமிழர் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட 12 கட்சிகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்தனர். தேர்தல் ஆணையம் அவசர கோலத்தில் உள்நோக்கத்துடன் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் மேற்கொள்வதாக திமுக அமைப்புச் செயலாளர் RS பாரதி சாடியுள்ளார். உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ள போது தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கை அதிர்ச்சி அளிப்பதாக விசிக எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. SIR என்பது தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் அவசர கோலத்தில் போடப்பட்டிருக்கிறது. ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு போடப்பட்டிருக்கிறது. சட்டமன்ற தேர்தல்கள் இன்னும் ஒரு 4 மாதத்தில் வரப்போகிறது. அது மட்டுமல்ல, எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷனே பிப்ரவரி கடைசி வாரத்தில் அல்லது மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்லேயே வந்துடும். ஆனால் அந்த SIR இவங்க சேர்க்குற மாதத்தை பார்த்திங்கன்னா நவம்பர் மாதத்துலேருந்து ஆரம்பிச்சிடும். இன்னொன்று நம்ம வெளிப்படையாக சொல்லணும்னா, யாரையும் கேட்காம கொள்ளாமல் இந்த கட்சியும் கேட்காம வாக்காளர் பட்டியலை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இது தொடர்பான வழக்குகள் SIR வேண்டுமா வேண்டாமா என்பது குறித்த வழக்குகள் இருக்கின்ற பொழுது இன்றைக்கு திடீரென தமிழ்நாட்டில் SIR-ஐ நடைமுறைப்படுத்த போகிறோம் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. இது தவறான நடைமுறை என்பதை எடுத்துச் சொல்லி இதற்கு எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறோம். அதோடு மட்டுமல்லாது, இந்த SIR என்பதில் வாக்குரிமையை தீர்மானிப்பது என்பதை கடந்து மக்களுடைய குடியுரிமையை தீர்மானிக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது என்பதையும் எடுத்து சொல்லியிருக்கிறோம். அரசியல் கட்சிகளுடைய ஒப்புதலை பெறாமல், ஆலோசனை பெறாமல் நடத்துவதை நாங்கள் கண்டித்தோம். அடுத்து தமிழ்நாட்டில் வரும் காலம் இந்த 3 மாத காலம் மழைக்காலம், பண்டிகை காலங்கள். ஆகவே இந்த நேரத்தில் இது சிறப்பாக நடத்த இயலாது, மக்களுக்கு சரியான வாய்ப்பு வழங்கப்பட மாட்டாது என்பதை தெரிவித்திருக்கிறோம். இறந்தவர்கள் மற்றும் இடம் பெயர்ந்தவர்கள் பெயரை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கும் நடவடிக்கையை வரவேற்பதாக பாஜக மற்றும் அதிமுக தெரிவித்துள்ளது. நிரந்தரமாக வெளி மாநிலத்துக்கு போனவங்க, நிரந்தரமாக வேற எங்கேயாவது போனவங்க, அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியாது, அவங்க பேர் கூட இங்கே இருக்குது. அப்படின்னா அது எப்படி ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனுக்கு சமம்? ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கா? வாக்காளர் பட்டியல் உண்மைத்தன்மை இருக்கா? கிடையாது. அப்போ வாக்காளர் பட்டியலில் வெளிப்படைத்தன்மை, உண்மை நிலை இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், அதாவது தீவிர சுருக்குமுறை திருத்தம், இது நல்ல விஷயம். அதனால தான் நாங்கள் ஒத்துக்கிட்டோம். சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை தேர்தல் ஆணையம் தற்போது மேற்கொள்ளக்கூடாது என பெரும்பாலான கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.